பொங்கல் பண்டிகைக்காக தமிழக மக்களுக்கு திமுக அரசு 5,000 ரூபாய் வழங்கணும்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்திருக்காரு. சென்னை வானகரத்துல நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல உரையாற்றிய அவரு, திமுக யாருக்கும் அடிமை கிடையாது அப்படின்னும், அப்படி காங்கிரஸ் கட்சிக்கிட்ட அடிமையா இருந்தது திமுக தான் அப்படின்னு விமர்சித்தாரு. அதிமுகல விசுவாசமா உழைப்பவர்களுக்கு தேர்தல்ல போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும். திமுகல ஸ்டாலின் குடும்பத்துக்கே ஆட்சி அதிகாரம் இருக்குது அப்படின்னும், திமுக போல மன்னராட்சி, வாரிசு ஆட்சி அதிமுகல கிடையாது அப்படின்னு கூறினாரு. அதிமுகல உழைப்பவர் உச்சபட்ச பதவிக்கு வர வாய்ப்பு உள்ளது அப்படின்னு கூறினாரு. அதிமுக ஆட்சியில பொங்கல் பண்டிகைக்கு 2,500 ரூபாய் வழங்கணும். வரும் பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டைக்கு திமுக அரசு 5,000 ரூபாய் வழங்கணும்னு வலியுறுத்தினாரு. திமுக ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டும் அளவுக்கு இருக்குது அப்படின்னும், எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு வரல, அதிமுக திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கிறதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, பல லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்க்கப்பட்டதாக பொய் பேசி திமுக உண்மையாக்க பாக்குது அப்படின்னு குற்றம் சாட்டினாரு.